அக்கா என்ன பண்றீங்க? வாடா, ஒரு கஸ்டமருக்கு பிளவுஸ் கட் பண்ண போறேன். மெஷர்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்களா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கும் சொல்லி தரீங்களா? சொல்லி கொடுத்துருமா? சரி வா, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல லைனிங்ல ஹெம் லைன்ல லெவல் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ½ an inch நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக இல்ல வந்து லைனிங்ல தச்சு திருப்பறதுக்காக ஒரு ½ an inch வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட லென்த். ஸோ என்னோட கிளைண்டோட லென்த் வந்து எவ்வளோனா 14.5. ஸோ நான் 14.5 டேப் இங்கே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஷோல்டர் லைன். அண்ட் நெக் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து 34.5. ஸோ நான் 12ஆல டிவைட் பண்ணும்போது என்னோட நெக் விட்த் வந்து கிடைச்சிருது. அண்ட் இவங்களுக்கு ஷோல்டர் விட்த் பார்த்தீங்கன்னா 2.5. அண்ட் 34.5 செஸ்ட்டுக்கெல்லாம் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ஒரு 5.5 inches கொடுக்கலாம். இது வந்து செஸ்ட் லைன். செஸ்ட் லைன்ல செஸ்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா 34.5 டிவைடட் பை 4 பிளஸ் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 0.5 கொடுக்கும்போது உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிளவுஸ்க்கு வந்து 9.1 தான் வந்து செஸ்ட் ரவுண்டு. அண்ட் இப்போ ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 inch வந்து ஒரு ஆரோ மாதிரி ஒன்று போட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய ஆர்ம் ஹோல் வந்து நீங்க சும்மா கையிலேயே வரையலாம். ஸோ இது போட்ட பிறகு ஆர்ம் ஹோல் வந்து அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா 15.75. அதுல பாதி என்னன்னு பாத்தீங்கன்னா 7.8. ஸோ நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டா வருது. அண்ட் அடுத்து வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 28.5. இது டிவைடட் பை 4 அண்ட் ஈஸ் அலவன்ஸ் ஒரு 0.5 கொடுக்குறேன். 7.6 வருது. 7.6 மார்க் பண்ணிட்டு டாட்டுக்கு ஒரு 1 inch வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த செஸ்ட் லைனும் வெயிஸ்ட் லைனும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பிளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 inches வந்து நீங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கலாம். ஸோ இது 1.5 inches ஸ்கேல். இது அப்படியே வச்சு ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறீங்க. அண்ட் ஆர்ம் ஹோல்ல பார்த்தீங்கன்னா ½ an inch மட்டும் கொடுக்க போறீங்க. அண்ட் இவங்களோட நெக் விட்த் வந்து எவ்வளோ, சாரி நெக்கோட டெப்த் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 8.5. அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்க நெக் விட்த் வந்து 3 inches நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க ஒரு 3.25 3.5 கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராடா கொஞ்சம் அழகா ஷோல்டரும் வழியாது, நல்லா ப்ராடா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக்.